வணக்க மக்களே. கிறிஸ்துவ பிரசங்கங்கள்ல பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் பேசின காலங்கள்லாம் போய், நீதி செய்த காலங்கள் எல்லாம் போய், இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ரீதியில வந்துருச்சோ, கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணிக்கிறதா அப்படின்னு கேள்வியோட, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டோக்கார தம்பி தான். என்ன சொல்றாப்லன்னு கேளுங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். அவன் யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்ல மனுஷனான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்ல மனுஷன் 3 கேர்ள் ஃப்ரெண்டு இவனால ரொம்ப அவன் நல்லவனா? பாத்தீங்களா? 3 கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வச்சிருக்கான்னா 3 பேத்த எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிருக்கான்னு பாக்கணும். கஞ்சாடையில அவன் சைஸ் பண்ணி, நைஸ் பண்ணி, அப்படியே லவ் சொல்லி, ஒன்றுக்கு மிகைப்படுத்தப்பட்ட 3 ஒன்ன வச்சே அவனால கடத்த முடியாது. 7 கேக்குதான் அவனுக்கு. அவன் நல்லவனா. எப்படி பாத்தீங்களா? 300 காலங்கள்ல, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாற்று நிகழ்வுல தோமா வந்த காலமாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால வந்த ஆங்கிலேய புரோட்டஸ்டன்ட் மற்றுமாக கத்தோலிக்க மிஷினரிமார்கள், கன்னியாஸ்திரிகள், இப்படி பலர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிசேஷத்தை சாலிடா வாழ்வியலாக்குனாங்க. புரியுதுங்களா? வாழ்வியலாக்குறது அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சமாதானத்துக்கு ஏதுவான என்ன காரியங்கள்லாம் உண்டோ அதே போல பண்ணாங்க. அதே வேளையில சிறைப்பட்டவர்களை சிறையில இருந்து விடுவிக்கணும். சிறையில இருந்தே பார்க்க வந்தேன் இருக்கு இல்லையா? பார்க்க சும்மா வரல, அவங்கள அந்த சிறையில இருந்து மீட்டு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வழி நடத்தினாங்க. பள்ளிகளை ஏற்படுத்தினாங்க. பலவிதமான கிரியைகளை வாழ்வியலா ஆக்குனாங்க, வச்சாங்க. இன்றைய வரையில மர்காசிஸ், ஆர்தர் மர்காசிஸ் சொல்லி ஒரு புரோட்டஸ்டன்ட் மெங்கனபுரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒருத்தர். அதுக்கு அடுத்ததாக கால்டுவெல், பிஷப் கால்டுவெல், அதுக்கு அடுத்ததாக தோமையார், அதுக்கு அடுத்ததாக இப்படி பலர் வந்து என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவின் நீதியை அப்படியே கடைபிடிச்சு அப்படியே சாலிடா கொண்டு போனாங்க. இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒருத்தனுக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சான். அந்த 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ல எவ்வளையாவது ஒருத்தியை சூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அதையும் கேளுங்க. யார கல்யாணம் பண்ணணும்னு தெரியல. சடனா ஒரு நாள் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதும் கண்ணு போயிடுச்சு. கண்ணுல பாத்தீங்களா? டேய், அதாவது நாயை சொன்னா நாய் வேற எதையோ செஞ்ச மாதிரி வாழை அவிச்சுங்கிற கதையில இவனை மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா எவராது சொல்றாங்களா? அந்த சினிமா கதைய பாலிவுட் படங்கள்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கில படங்கள், அதுல வர்ற மாதிரியான சீன்ஸ், அதுக்கப்புறம் மறுபடி துணுக்கு கதைகள் இருக்கு இல்லையா? ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சான். 3ல 1 கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாராம். யாரு பாசமா இருக்காங்கன்னு நினைச்சாராம். அதுக்கு அடுத்தாக்குல ஒரு டெஸ்ட் பண்ணாராம். கண்ணை இது பண்ணிட்டு கண்ணு போச்சு, காது போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சொல்லிட்டு அதோட சேர்த்து இயேசு கிறிஸ்து அப்படிதான் அப்படின்னு சொல்றது எந்த வகையான காரியம் பாத்தீங்களா? இந்த மோட்டிவேஷனல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா வேற எங்கேயா பேரணும். சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்குள்ள எவர்களெல்லாம் போக முடியும், யாரெல்லாம் போக முடியாது, என்ன பண்ணுனா போக முடியும் அப்படிங்கிறத சாலிடா உண்மையிலையும் ஆண்டவர் வேற எதுவுமே சொல்லல. உண்மையா சொல்லும் போது கூட பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை சொன்னார். அதே வேளையில இடர்லாக இருக்கிற எவனாக இருந்தாலும் அவன் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அமர்ந்திருப்பது அவனுக்கு நலமா இருக்கும். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இந்த சபைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாங்க. அதாவது ரேணுகுமார் மற்றுமாக பலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல போர்வையில இந்த வாழ்வியல்ல இருக்கக்கூடிய 10 பிரச்சனையை வச்சு அப்படி 10 பொருத்தமும் பக்காவா பொருத்துற மாதிரி இவங்க இல்ல. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. இந்த 10 பிரச்சனையில ஒரு பிரச்சனையை வச்சு பேசிட்டாலே முடிஞ்சு வச்சு இதாயிருவாங்க, வச்சிருவாங்க. ஏன்னா சபைக்கு வர்றவங்க எப்படி வருவாங்க, பெண்கள் வர்றது எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப கஷ்டம், கடன் காட்சிகள், மற்றும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தணும், அதுக்கு அடுத்தாக்கல பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கணும், இப்படி பலவிதமான கஷ்டங்கள், பண தேவைகள், இப்படி பல காரியங்களுக்கு இயேசுநாதர் கொடுப்பாரு அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு இது போன்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு அவங்களுக்கு சில காரியங்களை கிடைக்கப்பெறுவதற்காக இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை இது பண்றாங்க, வைக்கிறாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்பட்டா வேற எங்கேயாவது உயரணும். புரியுங்களா? அந்த ஐஏஎஸ், சகாயம் ஐஏஎஸ் மற்றும் பல மீட்டிங்ல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கதைகளை சொல்லி மோட்டிவேட் பண்றது. இந்த மாதிரியான மோட்டிவேட் பண்றதுக்குன்னு தனி கேட்டகரி இருக்கு. அங்க போய் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நம்ம கொடுத்தா ஓகே, சாலிடா சொல்லலாம். இது மயில் கதையும் சொல்றது, அதுக்கு அடுத்தாக்குல
பாலிவுட் நடிகர் அவன் எவனோ தெரியாது, அவனை குறித்தும் அவன் காரை எவனோ நசுக்கிட்டானா பிடிக்கிட்டானா கிராச் பண்ணிட்டானா எல்லாம் அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க, அதை கதையை வச்சுக்கிட்டு இப்படி துணுக்கு கதைகள் மோட்டிவேஷனல் துணுக்கு கதைகளை வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து இயேசு கிறிஸ்துவ குறித்து அப்படி சொல்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த உலகத்துக்கு பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம், உங்களுக்கு வேண்டியவைகள் அப்படின்ட்டாரு. உங்களுக்கு பிரச்சனை பாடுகள் உபத்திரவங்கள் இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. காக்கை குருவிகளுக்கும் பலவிதமான கிரியைகளுக்கும் ஆண்டவர் போஷிக்கிற போது அதை விட விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை சொல்லுகிற இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அது வேற, இந்த ட்ரெஸ் வேற எங்க வாங்கினா தெரியல, சினிமா நடிகர் போட்ட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. பாலிவுட்ல ஏதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்திக்காரனு இருப்பாங்க இல்லையா, இவனு எல்லாம் படங்கள்ல பாட்டுகள்ல இந்த கோமாளித்தனமான ட்ரெஸ்ஸுகளை போட்டு, இந்த ட்ரெஸ் கூட பாருங்க விலகூடின ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே வச்சு ஒரு கிண்டிட்டு அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு பெரட்டு, உலகம் ஒரு பெரட்டு இயேசுநாதர் ஒரு பெரட்டு. புரியுதுங்களா? உலகத்தையும் இயேசு கிறிஸ்துவ வானவரையும் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை இன்மையில மாத்திரம் இவர்கள் தேடும்படியாக இவர்கள் எல்லாம் சுய இச்சையினுடைய போதகர்கள். சுய இச்சை அப்படின்னா வேற ஏதோ நினைச்சுறாங்க. சுய இச்சைன்னா இந்த மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சைன்னா வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் பணம் இல்லாதவைகள் தரித்திரம் இவைகளை காரணம் காட்டி சுய இச்சையினுடைய போதகர்களை நன்றாக தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களை ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்படி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா போட்டுட்டு 10 ஒரு பங்கு தசமம் பாகம் புதிய ஏற்பாட்டுல 10 இல்ல ஃபுல்லாவே கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி போகக்கூடியவர்கள் தான் இவர்கள். யாரு கேட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா பேசுங்க அப்படின்னு யாரு கேட்டா? முதல்ல யார் அழுதா? அதாவது ஒரு ஊழியன்னு வைங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தந்த வேத வாக்கின் அடிப்படையில போதிப்பா, அடிஷனலா எக்ஸ்ட்ராவா எதுவுமே போட முடியாது. எக்ஸ்ட்ராவா போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தந்த கிரியையின்படி பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா என்ன பண்ணுவாரு? சத்திய ஆவியானவர் நமக்குள் வந்தால் சகலமும் சத்தியத்துக்குள் நடத்துவார் அப்படின்னு இருக்கு. மோட்டிவேஷனலாக நடத்துவார் அப்படின்னு இருக்கா? அப்போ இப்படிப்பட்ட போதனைகளுக்கு இப்படிப்பட்ட அந்த ஆட்டோக்கார பயில சும்மா போட்டுக்கிட்டு மேடை ஏத்துனா இவனுக்கு மோட்டிவேஷன் பண்ணா வேற எங்கேயா போக முடியாது. எதுக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வரானுங்க? இவனு பாடல்களும் சரி, இவன் பேசுறது பூராமே புறாடுதான்ற. நான் அன்னைக்கு அப்படிதான் ஒரு மலேசியா அந்த விஷயத்த கூட கேளுங்க. கார்ல வந்து நான் ஜாலியா இப்படி உட்கார்ந்திருந்தேன், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தேன். இருந்தார் அவர் எங்களை எல்லா இடத்துக்கும் எங்க போகணும் பாஸ்டர்னாரு, இங்க போங்க அப்படின்னு அங்க கூட்டு போனாரு. பாஸ்டர் என்ன சாப்பிடுறீங்க, என்ன வேணா பெரிய பெரிய ஹோட்டலுக்கா கூட்டு போனாரு. எல்லா தாத்தா மாதிரி இருந்தார் அவர் எங்களை எல்லா இடத்துக்கும் எங்க போகணும் பாஸ்டர்னாரு, இங்க போங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பிரதர் வேலையே இல்லையா, எங்க பின்னாலேயே சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் தான் மலேசியால கலெக்டரா இருக்கிறேன். கேட்டீங்களா? மலேசியால கலெக்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு கதை விட்டான் பாருங்க. மலேசியால கலெக்டரே கிடையாது. இவன் இவன் கதை விடுறது பூரா காரு, அதுக்கடுத்தாக்கல மயில், அதுக்கப்புறம் மறுபடியும் காரு. இந்த விஷயம் தான் வரும். பெரிய பெரிய கார்களை தான் அவன் மீன் பண்ணி சொல்லுவான். எடுத்துக்காட்ட மயில சொல்றது, எடுத்துக்காட்ட ஒருத்தனுக்கு 3 கால் பிரிண்ட் இருந்துச்சு, அவன் எவ்வளவு பெரிய படுக்காளியா இருப்பான். அவன் எவ்வளவு பெரிய மோசமான செயல். அப்ப எவ்வளவு அவன் நல்லவன்னு இவன் சொல்லலாம்னா இவன் எவ்வளவு பெரிய அயக்க பயலா இருக்க முடியும்? 3 கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய படுக்காளியா இருப்பான். அவன் நல்ல சத்தியத்துக்குள்ள இருந்தான்னா ஒருத்தனை நல்லவன் சொல்லுவானா? ஏங்க 3 பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் வந்து இது பண்ணி அசிங்கமா பாக்குறதுனால அது இதாவது நடக்குது. உண்மையா இல்லைங்களா? அதாவது ஒரு பொண்ணை வந்து சும்மா அப்படியே இதா பார்க்காம அப்படியே அமைதியா ஒம்பாட்டுக்கு நீ போட்டன்னா, நீ ஒம்பாட்டுக்கு போயிட்டேன்னா அது ஒம்பாட்டுக்கு போயிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீதான் கையை காட்டி கை காட்டி எப்படி கண் காட்டி நயம் காட்டி அப்படியே பேசி கால் பண்ணி ஆக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அப்படியே அதே பேட்டர்ன், ஒரே பேட்டர்ன்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது இன்னொன்னு அதே பேட்டர்ன், ஒரே செட்டப்ல 3 கேர்ள் ஃப்ரெண்ட இது பண்ணிருக்கான். அதுல 3ல இவன் வந்து சூசிங். எப்படி 3ல ஒரு சூசிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் நல்லவளா அவ கெட்டவளா, இவன் நல்லவளா இப்படி சூஸ் பண்றதுக்கு இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவான்னா இவன் எவ்வளவு பெரிய ஆளு. இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு பெரிய நல்லவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவரை தான் நல்லவருங்கணும். இவன் நல்லவனா? பாத்தீங்களா? அப்ப எப்படிப்பட்ட போதனையாக இருக்கு பாருங்க. அப்போ இது எதனுடைய அணுகுமுறையாக இருக்கிறது? என்ன படிப்பனையாக இருக்கு? கிறிஸ்துவ படிப்பனை கிடையாது. உண்மையிலே ஆக்சுவலா சொல்றேன், ஒருத்தன் கண்ணை எட்டி மோசமான ஆட்கள்னு அர்த்தம். புரிதுங்களா இல்லையா? ஒருத்தன் ஒரு சகோதரியை போன்ற ஒரு பெண்ணையோ அல்லது யாரையோ அசிங்கமா பார்த்துட்டானாலே அவன்கிட்ட சத்தியம் கிடையாது. சுத்தமான இவனாகத்தான் இருக்க வேண்டும். அவன் வழி செலுத்தப்பட வேண்டிய ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். அவன் மேல கத்தி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். புரிதுங்களா இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி அது அதனுடைய அடிப்படை தானே. கிறிஸ்துவ தாண்டிட்டானாலே நியாயப்பிரமாணம் தான்
அவனை ஆளுகை செய்கிறது அப்படிங்கிறது பொருளாக இருக்காது. அப்போ பாருங்க, அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அல்லது கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெண் ஒரு 3 ஆணை சூஸ் பண்ணி அவனை டெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணலாம் தானே. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஒழுங்கற்ற ஒரு படிப்பனையாக தானே இருக்குது. இயேசுநாதரை மேற்கோள் காட்டுன்னா கழுதை எந்த நாயை குறித்தோ எவனையோ ஒரு கற்பனை கதைகளை வச்சு சினிமா கதைகளை வச்சுக்கிட்டு இப்படி மோட்டிவேஷனல் சொல்லி சொல்றானே. ஏடா கேட்கிறவன் ஏடா இது கிறிஸ்துவ போதனையே கிடையாது, கிறுக்குத்தனமான போதனை, தூர போல அப்படின்னு சொல்லலாம்ல. தூர போல அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவளை போய் ஓட்டுவோம்ல. எல்லாம் என்ன இப்படி பேச இயேசு கிறிஸ்துவ பேசுறேன்னா எதுக்குல அஜிமே பேசிக்கிட்டாங்க. கிறுக்கு பள்ளி இருந்தா உடனே எடுத்த உடனே பொய் சொல்லும் போதே முதல்ல ஏழை பொய் சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து தந்த வேத வாக்கின் அடிப்படையில பேசுங்க. அதுதான் வேத சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியத்தை மாறி நான் மோட்டிவேஷனலா பேசுறேன், நான் இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொன்னா அது என்ன போகுதுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இதை சொல்லிட்டா நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், குறை சொல்லாதீங்க. குறை சொல்லாதீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கிறதா அர்த்தம். பாவத்தை குறித்து நியாயத்தை பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருனாலே பாவத்தை குறித்து தான் உணர்த்துவாரு. பிறருடைய குறைகளை தான் இப்படி இருக்கிற நீ நிறைவாகும்படி நீ ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பு அப்படிங்கிறது தான். இயேசு கிறிஸ்துவ நான் அணிஞ்சிருக்கேன்னா அவர் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் தரித்திருக்கிறேன் என்றால் இவன் பாவியாக இருக்கிறான், இவன் துர்போதனை செய்கிறான் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையே. Do you understand that? இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரியான போதனைகள் வேறு விதமான திசைக்கு நோக்கி போகிறது. இவரை குறித்து எச்சரிக்கையாக பயணிங்க. வேறொரு பதிவில்